நாங்கள் இருக்கும்போது இந்த பந்தல்குடி வாய்க்கால் சீரமைக்கப்பட்டோம். இப்போ முதலமைச்சர் வந்தார், நடைபயணமாக வந்தார் மதுரைக்கு. உங்களுக்கு தெரியும் அது என்ன ரோட் ஷோன்னு அதுக்கு ஒரு ஷோவை வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஷோ தான் நடத்துவாங்க. அது ரோட் ஷோவில் வந்து 25 கிலோமீட்டரு அங்கே வரும்போது அவர் கண்ணில் படக்கூடாது என்பதற்காகவே ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டருக்கு அந்த அலங்கார துணிகள் கட்டி மறைச்சிருந்தாங்க. அப்புறம் நான் என்னுடைய வலைதளத்தில் போட்டு இதெல்லாம் நியாயமானு கேட்டிருந்தேன். அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த போர்டையும் மறைச்சு கட்டினதுனால அவங்க போராட்டம் பண்ணதுனால அந்த இடத்துல கிழிச்சாங்க, அந்த இடத்துல கலட்டினாங்க. அப்புறம் உடனே எல்லாத்தையும் கலட்ட சொல்லி முதலமைச்சர் தெரிஞ்சா அல்லது உளவுத்துறை தெரிஞ்சு அந்த துறையை கலட்டு முதலமைச்சரே இறங்கி அதை பார்த்து அதுக்கு 86 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன தடவை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு, அப்பவும் சொன்னோம், செய்யலை. இப்போ இன்னும் நாங்கள் அந்த வாய்க்கால் வர்ற கழிவு நீரை வந்து சுத்திகரித்து மறுசுழற்சி மூலமாக அதை பயன்பாட்டுக்கும் அதே மாதிரி ஆற்றுல அதை கழிவு நீர் கலக்காத அளவுக்கும் செஞ்சுருந்தோம். எங்கள் காலத்தில் 2.25 கோடியில் திட்டம் வகுத்து அதுக்கான மிஷின் எல்லாம் இறக்கி வச்சோம். அதை இவங்க பாலம் கட்டுறோம்னு சொல்லி அதை அப்புறப்படுத்துகிறாங்க. திரும்ப அது இயங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இயங்குனா நல்லது. இந்த 86 கோடியில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி 86 கோடியில் அது தடுப்பு சுவர் கட்டி இந்த வாய்க்கால் தூரிவார் அந்த பகுதி செல்லூர் மக்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டால் நல்லது. அதுவும் பந்தலகுடி மக்களுக்கும் கோரிப்பாளையம் மக்களுக்கும் விடிவு காலம் ஏற்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான பணியில் நம்ம அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. குறைந்த காலம்தான் இருக்குது. நம்ம வணிகவரித்துறை அமைச்சரும் எங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். முருகன் மாநாடு நீதிமன்றம் வர போய் இப்போ நடக்குது. முருகன் மாநாடுக்கு உங்களுக்கு அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நடத்துகிற மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டது எங்களுக்கு தெரியாது. அவங்க திமுக மாநாடு, அந்த முருகன் மாநாடு திமுக நடத்தின மாநாடு, கட்சி மாநாடு மட்டும் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நடத்துறோம் அப்படின்னு அது அவங்ககிட்ட நடத்துறவங்ககிட்ட அமைப்பாளர்கிட்ட தான் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா அழைப்பு தான், நீங்க கலந்துக்கிறதான்னு எங்க பொதுச் செயலாளர் சொன்னா கலந்துக்கிறோம். இல்லைன்னா அது மத்ததுக்கு போங்க, இது எதுக்கு இதுல போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இது இல்லை. திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஒரு வருஷம் தேர்தல் வர யாருங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா? அங்க ஸ்ட்ராங்குன்னு நாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை ஏதாவது சொல்றாங்க? நீங்க எல்லா செல்வாக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கு. சாலையில போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, ரோட்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. எங்க போனாலும் நம்ம உதயநிதி போனாரு, அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போனாலும் கூட்டம் கூடுது. இப்ப இருக்கோ ஏன் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு ஏதோ தன் பயம் இருக்கிறதுனால என்னதான் கூட்டணி இருந்தாலும் என்னதான் கூட்டத்தை காட்டணும், மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் வாக்களித்தான் முடியும். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க தலைவர் அதைத்தான் சொல்லுவாரு, இப்ப எடப்பாடியார் அதைத்தான் சொல்றாரு. மக்கள் தானப்பா எஜமானர்கள். யார் வந்தான்னா நம்ம அம்மா தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பணியை நாங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்ற பணியை தான் இப்ப கட்சி பணியை செஞ்சுக்கலாம். எடப்பாடி தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி அமையும். எங்க நாங்க சொல்லிட்டோம், எடப்பாடி இதெல்லாம் இவர் விட்டாள ஏப்பா இதுதான் என்ன பாத்தீங்களா, இவர் மட்டும் தனியாக்கு எல்லாம் ஒண்ணுதான். எங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இப்ப நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு எங்க தலைமையில தான் ஆட்சி. அதை பற்றி கேட்கறோம்னா எங்க எடப்பாடியிட விரைவா கேளுங்க, விரிவா கேளுங்க. வர்றாரு போயிருச்சு, எங்க மக்கள் சந்திக்கிற மக்கள் பயணம் வர்றாரு, மக்களை பார்க்க வரும்போது நீங்க கேளுங்க. விஜய் கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு எப்பா யாரு கூட்டணிக்கு? நாங்க மக்கள் தான் இப்ப கூட்டணி, மக்களோட கூட்டணி தான் நம்ம வச்சிருக்கோம். அவரு அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்க வட்டத்துல தான் சொல்ல முடியும், இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க, கூட்டணி மற்ற சம்பந்தமா எது கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்க. மதுரையை பத்தி ஏதாச்சும் வளர்ச்சி பண்ணி ஏதாச்சும் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்குகள் அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க சார். அந்த இடங்களை நோக்கி குறிப்பிட்டு சோலையிலபுரம், திடீர்னு அந்த மாதிரி இடங்களை நோக்கி அமைச்சர் மூர்த்தி பயணிக்கிறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படின்லாம் நிறைய கொடுத்துட்டு அவர் எல்லாரும் கொடுக்குறாங்க. நமக்கு பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் மக்களை தான் நம்புறோம். எது கொடுத்தாலும் அவங்க வீடு பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க, அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுங்க. ஏதோ சம்பாதிக்க வச்சிருக்கங்க மனுஷங்க கொடுக்குறாங்க, ஏதோ கொஞ்சோண்டு அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா
வாய்க்காலுக்கு அடைக்கிற புல்லுக்கு நரைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஏதோ அதாச்சும் செய்கிறாங்க. இது வரைக்கும் செய்யலை. அது மேற்கு தொகுதி மக்களுக்கு அதாச்சும் பயனடையுது. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆக நம்ம அமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறது இன்னும் நிறையா கொடுங்க. சின்ன கேரியராக இருக்குன்றாங்க, பெரிய கேரியராக கொடுங்க. நீங்கள் வச்சிருக்க துறைக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் முதலமைச்சருடைய இதுதான் சொல்லியிருக்காரு. பெரிய கேரியராக கொடுங்க, பெரிய இது கொடுங்க. என்ன குக்கரா, அது என்னங்க, ஆறாம் இருக்குமே, அது என்ன, ஹாட் பாக்ஸ் கொடுங்க. நாங்கள் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் என்னென்ன கொடுக்க சொல்லுவோம். இதெல்லாம் கொடுங்க. எங்கள் மக்களுக்கு பூரா வறுமை கோட்டில் இருக்காங்க. அதுவும் ஜெயந்திபுரம் மக்கள்லாம் பார்த்தா அப்பள கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க, நிறைய கொடுக்க சொல்கிறாரு. சின்ன கேரியராக இருக்கான், கேரியர் பெருசாக கேரியர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அதை இந்த இப்போல்லாம் 200 தான் கொடுத்தாராம். அது வேற வருத்தப்படுறாங்க மக்கள். 3 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க முதலமைச்சர் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுக்க சொல்லுங்க. இனிமேல் இன்னொரு தடவை வருவார் முதலமைச்சர், சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்பலாம் ஒரு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.